ஏனை முதல் இரும்புக்கடை 81,000 ஜீவராஜிகளும் நான் துஷ்டீகரமாகத்தான் வெற்றி காத்து வருகின்றேன். அதுவும் தவிர ஆக்களை மனுக்கள் இன்னும் மூர்த்திகள் ஒருவனாகி கண்ணறி கிருஷ்ண தேவனானே அதாவது சாமி மரத்தை பார்த்தால் ஆமா எப்படி இருக்கிறது சரியா ஆமா சொல்லு அதாவது திருப்பதிக்கு 10 நாள் 15 நாள் பாத யாத்திரை நடந்து போறோம் நடந்து போறோம் அது ஒவ்வொரு ஊரும் போறாங்கடா ஆமா நம்மளும் தான் நடந்து போறோம் போனீங்கன்னா போறாங்க அதுல குறை ஒண்ணு இருக்குது என்ன குறை ஏன்னா இந்த முகத்தை இங்க பார்ப்பதை விட ஆமா அந்த பார்ப்பதை விட ஆமா இந்த முகத்தை
முகத்தை பார்த்தால் பால் வடியுது. அப்பேற்பட்ட முகத்தை பார்ப்பதற்கு நம்ம 10 நாள் 12 நாள் போறோம். அங்க போன உடனே இங்க வாங்க. இப்படி சாமியில படுத்திய. ஏன் படுத்த? என்ன காரணம்? இப்படிதானே இப்படி படுத்த. அதாவது என்ன காரணம்? சாமியை பார்த்தால் முகத்தையும் கண்டு கொண்டேன். என்ன சொல்றனா? நேர கும்பிட்டா அவர் பார்த்தா பார்க்கலாம். ஐயோடைய திருடிதான் பார்க்கலாம். ஆனா நிமிந்து பார்த்தா முகத்தையும் பார்க்கலாம். முகத்தையும் பார்க்கலாம். முகத்தையும் பார்க்கலாம். அதனால்தான் நீ கவுசி திரும்பி போற. அங்க போன உடனே அங்க போய் 10 நிமிஷம் இப்படி 5 நிமிஷம் அசந்து பார்த்துட்டு சாமி பார்க்க முடியாது. ஆமா ஏன்னா அங்க ஈட்டி எப்படி ஈட்டி வர்றாங்கன்னாக்கா போறோம். அந்த சாமி பகவான் தரிசிக்க போறோம். அப்ப இருக்கிறாங்க கியூ லைன்ல. போலீஸ்காரங்க புத்தஸ்னா. சாமி கூட போதும். அப்படி இந்த போயிடும். இப்படியே போய் சாமி பகவான் முடியல. ஆனா இந்த இடத்துல இந்த கிளிவல் கிராமத்துல எம்பெருமான் நாராயணன் வந்துறாரு. அவர் எப்ப ஆச்சு போறா? போறியா? உன்னுடைய நேத்திரத்துக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சதானே இப்படிதான் பாட்டு பாடி புகழ்றேன். எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது சாமி. ஆமா மக்களுக்கு தெரியணும். வசுதேவனுக்கும் தேவகி அம்மனுக்கும் மதுசூதனாக பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே எனக்கு பெயர் ஹரிகிருஷ்ணன். அப்படி சாமி என் பேரு ஹரிகிருஷ்ணன் சாமி. பேரு ஆமா சோமகாசூரனாகப்பட்டவன் ஒரு நாள் பிரம்மா படைக்கின்ற வேதத்தை எடுத்துக்கிட்டு கடலில் கொண்டு போய் பதுக்கி வச்சு விட்டான். அப்ப பிரம்மனாகப்பட்டவன் என்னிடத்துல வந்து பா இது நான் படிக்கக்கூடிய வேதத்தை கொண்டு போய் சோமகாசூரன் கடலையை பதுக்கி விட்டான். என்னால படைக்கின்ற வேலை செய்ய முடியவில்லை. அதனால அந்த வேதத்தை மீட்டு தரும்படி என்னிடத்தில் தெரிவித்தான். அப்படி தெரிவித்த உடனே நான் மச்சவதாரம் கொண்டு சோமகாசூரனை கடலிலே இருக்கின்றான். அப்ப கடலில எப்படி போனா மீனாக வடிவெடுத்து மச்சவதாரமாக கடலுக்கு சோமகாசூரனை சங்கரித்து வேதத்தை மீட்டு அயனாகிய பிரம்மனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன். அதுவும் தவிர நான் வரும்போது எப்படி வர
பத்திரம் கடைய வேண்டும் என்று என்னிடத்தில் முறையிட்டார்கள். அப்படி முறையிட்டும் போது நான் என்ன செய்தீங்க? திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் மந்திரிகிரி மலை ஒரு மத்தாகவும் நிறுத்தி தேவர்களை ஒருபுறம் நிறுத்தி அசுரர்களை ஒருபுறம் நிறுத்தி அமிர்தம் கடனும். அப்படி அமிர்தம் நேரத்திலே அந்த கடலில மலையாகப்பட்டது நிறுத்தியதுனால அந்த மலையாகப்பட்டது ஒரு புறமாக சாய்ந்து விட்டது. அப்படி சாய்ந்த போது நான் கூர்ம அவதாரம் அவதாரம் கொண்டு என் முதுகிலே அந்த மலையை தாங்கி மலையை நேர் நிறுத்தி அமிர்தத்தை கடைந்தோம். அப்படி கடைகின்ற நேரத்திலே அது ரொம்ப நெடுநாளாக கடைந்தோம். கடையும் போது அதுல அந்த வாசகி என்ற பாம்பாகப்பட்டது வலி தாங்க முடியாம அந்த அமிர்தத்திலே விஷத்தை கக்கியது. அப்படி கக்கும் போது அந்த அமிர்தமாகப்பட்டது விஷமாக மாறி அப்படி மாறிய உடனே தேவர்கள் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து கடைந்தேன். அப்போது இந்த அமிர்தத்தை தேவருக்கும் கொடுக்கணும், அசுரர்களுக்கும் கொடுக்கணும். அதனால அசுரர்களை ஐக்கிய இதுதான் சமயம் என்று நான் பார்த்து அந்த அமிர்தத்தை 4 உண்டையாக பிரித்தேன். அப்படி பிரித்த உடனே ஒரு பாகத்தை அசுரர்களுக்கு கொடுத்து அசுரர்களை மடித்தீங்க. அப்படி மடித்து விட்டு இரண்டாவது பாகத்தை எடுத்து என் மேனியெல்லாம் பூசிக்கொண்டேன். இன்னொரு பாகத்தை எடுத்து என் மத்துடன் பரம கடவுளை இடத்தில் கொடுத்தேன். அப்படி கொடுத்த உடனே அவரு அதுல விஷம் இருக்கிறது தெரியாமல் உள்ளுக்கு அருந்துவிட்டார். அருந்தும் போது என் தங்கையாகிய பார்வதா தேவி வந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்து கைத்தை நிறுத்தி பிடித்து அது தண்டமாக நின்றது. அப்படி நின்று முடித்தோம். அதுவும்